Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம creative channelல ஒரு அமேசிங்கான நியூ ஐடியா தான் பார்க்க போறோம். ஒயர் கூடையில 3D எஃபெக்ட்ல flowers எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம tulip flower எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த மாதிரி மெத்தட்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. அது என்னன்னு நான் இது பின்னும்போதே சொல்றேன். flower பின்ன போற இந்த கூடை எப்படி பின்றதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா கூடையோட உள் பக்கத்துல வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இந்த பாக்கெட் வந்துட்டு பின்னி இருந்தோம். யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ இந்த பர்టిక్యులர் வீடியோக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது வாட்டர் பாட்டில் வைக்க வேண்டாம்னா ஜஸ்ட் இப்படி அமுக்கி விட்டுட்டு இதுக்குள்ள மத்த திங்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி மெத்தட்ல பின்னாலும் அந்த ஸ்பேஸ் வந்துட்டு அடைக்காது. இன்னொரு ஐடியா சொல்றேன். கூடையோட உள் பக்கத்துல பாக்கெட்டுக்கு பதில் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி 2 பின்னிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளேயும் உங்களால வாட்டர் பாட்டில் வைக்க முடியும். அது இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் அடைக்காது. ஒயரும் நமக்கு மிச்சமாகும். ஜஸ்ட் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி கூடையோட உள் பக்கத்துல 2 பின்னணும், அவ்வளவுதான். இதுக்காக தனியா ஒரு வீடியோ போட வேண்டாமேன்னு ஐடியா மட்டும் சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஒரு பூல 3 பெட்டல்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு பெட்டல் பின்றதுக்கு 3 அடி ஒயர் தேவைப்படும். ஸோ 3 பெட்டல் பின்றதுக்கு 3 அடியில் 3 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. காம்பு பின்றதுக்கு 2 அடி ஒயரே போதும். லீஃப் பின்றதுக்கு 6 அடி ஒயர் தேவைப்படும். 2 ஃப்ளவர் பின்னிட்டேன். இப்போ 3வது ஃப்ளவர் பின்னி காமிக்க போகிறேன். 2வது ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக 3வது ஃப்ளவர் பின்ன போகிறோம். உங்களுக்கு ஃப்ளவர் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒரு ஹோல்ல விட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோல் வழியா இந்த ஒயரை வெளிப்பக்கமா எடுத்துக்கோங்க. ரைட் சைடு இருக்கிற ஒயர் வந்துட்டு லாங்கா இருக்கணும். லெஃப்ட் சைடுல இருக்கு இல்லையா, இதுல தான் இப்படி லூப் நம்ம செய்யணும். லெஃப்ட்ல விட்ட ஒயர்ல ஒரு 3 இன்ச்சுக்கு லூப் செஞ்சு இது போக கீழே வந்துட்டு ஒரு 1/4 அடி அளவுக்கு இது ஒரு 4 இன்ச்சு விட்டுக்கோங்க போதும். ரைட் சைடு ஒயர் கொஞ்சம் லாங்கா இருக்கும். இந்த ரைட் சைடு ஒயர் தான் ரன்னிங் ஒயர். இது லூப் இருக்கு இல்லையா, இதுதான் ஃப்ரேம். இந்த ஃப்ரேமை சுத்தி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம ஃப்ளவர் வந்துட்டு செய்வோம். இப்போ பிகினருக்காக இதை பிரிச்சுட்டு இன்னும் ஒரு முறை செஞ்சு காமிச்சிடுறேன். உங்களுக்கு எந்த இடத்துல ஃப்ளவர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஒயரை ஜாயின் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை லூப் இந்த மாதிரி செய்யணும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய லூப் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இது போக கீழே வந்துட்டு ஒரு 1/4 அடி ஒயர் இருக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை வச்சு பெட்டல் செய்ய போகிறோம். ரைட் சைடு ஒயரை இந்த லூப்பை இப்படி ஒரு சுற்றி பின் பக்கம் கொண்டு போயிருங்க. இந்த லூப்ல இருந்து இப்படி வெளியே எடுக்கணும். இந்த லூப் இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு ஃப்ரேம். இந்த ஃப்ரேமை சுற்றி இந்த ரன்னிங் ஒயரை நம்ம கொண்டு வர போறோம், அவ்வளவுதான். இப்போ லெஃப்ட் சைடு இந்த ஒயரை கொண்டு போய் வெளியே கொண்டு வந்துட்டோம். இப்போ ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரேம்ல இப்படி சுத்தி இப்படி வெளி பக்கமா கொண்டு வரணும். பின்னாடி இருந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வரேன், இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் லெஃப்ட் சைடு ஃப்ரேமில் வந்துட்டு சுற்றி இப்படி ஃப்ரண்ட்டில் இந்த ஒயரை கொண்டு வரேன். அடுத்து ரைட் சைடில் இந்த ஒயரை சுற்றணும். இந்த லூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேப் வந்துட்டு மாறாமல் இந்த ஒயரை வந்துட்டு சுற்றணும். பெட்டல் மாதிரி இருக்கணும். இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இப்போது ரைட் சைடு சுற்றிட்டேன். இப்படி ஃப்ரண்ட்டில் ஒயரை கொண்டு வந்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு ஃப்ரேமில் சுற்றுறேன். இப்படி ஒயரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு அடுத்து ரைட் சைடு ஃப்ரேமில் சுற்றணும். கீழே பாருங்கள் அகலம் கம்மியாக இருக்கும். மேலே வர கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்குது. அந்த லூப் வந்துட்டு நம்ம ஒயரில் தான் செஞ்சுருக்கோம், கம்பி எதுவும் கிடையாது. ஸோ ரொம்ப இழுக்காமல் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு செய்யணும். சாதாரணமாக கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு பொறுமை கொஞ்சம் முக்கியம். ஆனால் இது பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். கீழே பாருங்கள், இது பார்க்குறதுக்கு ஒரு பலூன் மாதிரியே இருக்குது. கீழே ரொம்ப அகலம் கம்மியாக இருக்குது, மேலே வர அப்படியே அகலம் அதிகமாக இருக்கா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த எண்டில் போகும்போது நல்லா டைட் பண்ணி அகலம் கம்மியாக வந்துட்டு பின்னிட்டு போகணும். 2வது பெட்டல் பின்னும்போது நான் எந்த எக்ஸ்பிளைனும் பண்ண மாட்டேன். எப்படி பின்னுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்கள், கிளியராக புரியும். இந்த ஃப்ரேமில் இந்த ஒயரை சுற்றும் போது நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றுங்க. இப்போ பாருங்கள், ரைட் சைடு இப்படி சுற்றினதும் என்ன பண்ணணும்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ அந்த ஷேப் வந்துட்டு மாறாமல் இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடும் பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ ரைட் சைடு சுற்றும் போது நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு சுற்றணும். மேல் பக்கத்தில் பெட்டல் மாதிரி லைட்டாக இந்த ஷேப் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இனி மேலே வர அகலம் கம்மியாக அந்த ஃப்ரேம் எந்த அளவில் இருக்கோ அதே அளவில் இந்த ஒயரை வச்சு சுற்றணும். மேலே ஃப்ரேமில் கொஞ்சம் கேப் இருக்குது. ஆனால் ஒயர் வந்துட்டு தீர்ந்து போச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிற ஒயரை பிடிச்சி இழுத்திங்கன்னா மேலே அந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சின்னதாயிரும். இப்போ பாருங்கள், எனக்கு ஒயர் காலி ஆயிடுச்சு. கீழே இருக்கிற ஒயர் பிடிச்சி இழுத்ததும் அந்த ஃப்ரேம் வந்துட்டு சின்னதாயிருச்சு. ஸோ இப்போ நான் இதை முடிச்சுக்கிறேன். இப்போ ஃபைனலாக ஒரு 2-3 சுற்றி விட்டுருங்க. அந்த எண்டில் சுற்றிட்டு
கூடையில் வந்துட்டு இந்த ஒயரோட கார்னரை சொருகி விட்டுடணும். இப்போ நல்லா சுற்றி விட்டுட்டேன். சுற்றி விட்டுட்டு இப்போது இந்த ஒயரோட கார்னரை மேல் பக்கத்தில் சொருகி விடணும். அதே மாதிரி கீழே ஒரு 1/4 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதையும் உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு கூடைக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ நம்ம டூலிப் ஃப்ளவரோட பெட்டல் பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதையே நீங்கள் தனியாக க்ரீன் ஒயரை வச்சு பின்னிங்கனாக்கா ஒரு செடியோட ரியல் இலை மாதிரி இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி முதல் இந்த இலை தான் எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனலில் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த இலையை வந்துட்டு ஒரு பூவோட பெட்டலாக மாற்றி விதவிதமாக ஃப்ளவர்ஸ் எப்படி செய்யறதுன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஃப்ளவர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸ்க்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் வீடியோஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஐடியாவை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாழை மரம் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருந்தோம். வாழைத்தாரோடு எப்படி பின்னுறதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போது ஒரு பெட்டல் வந்துட்டு பின்னியாச்சு. 2வது பெட்டல் பின்ன போகிறோம். இந்த 3 அடி ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு ஒயரை எந்த ஹோலில் இன்செர்ட் பண்ணமோ அதே ஹோலில் தான் இந்த ஒயரையும் இன்செர்ட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் சைடு லூப்புக்காகவும் கீழே 1/4 அடி விடுறதுக்காகவும் விட்டுட்டு மீதி லாங்கான ஒயரை ரைட் சைடு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பெட்டல் எவ்வளோ பெருசு பின்னும் ஒரு 3 இன்ச் அளவுக்கு பின்னோம் இல்லையா, அதே அளவுக்கு லூப் செய்கிறேன். செஞ்சுட்டு இப்போ நான் பெட்டல் எப்படி பின்னி காமிச்சேனோ அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிற ஒயரை இந்த ஃப்ரேமை சுற்றி பின்னுறேன். இந்த பெட்டல் வந்துட்டு எப்படி பின்னுறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் எதுவும் பண்ண மாட்டேன். இனி எப்படி பின்னுறேன்னு கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். இப்போ மேலே வர வர அகலம் கம்மியாக அந்த ஃப்ரேம் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு பின்னுறேன். இப்போது பெட்டல் ஃபுல்லாக பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு கடைசியாக ஒயரை இந்த கார்னரில் ஒரு 2-3 சுற்று சுற்றிக்குவோங்க. சுற்றிக்கிட்டு இந்த ஒயரோட கார்னரை கூடைக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த பெட்டல் எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இந்த வீடியோவில் ஏதாவது இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ இந்த பெட்டல் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு பக்கத்தில் ரைட் சைடு கொஞ்சம் ஒரு நாட் தள்ளி இந்த ஒயரை வந்துட்டு இன்செர்ட் பண்ணணும். எந்த இடத்துல அந்த 2வது பெட்டல் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருந்த 1/4 அடி ஒயரையும் கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போயிட்டு கூடைக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ நான் கூடைக்குள்ளே சொருகிட்டேன். அடுத்து 3வது பெட்டல் பின்ன போகிறோம். 3வது பெட்டலும் இந்த ஃபஸ்ட்டு 2 பெட்டல் பின்னோம் பார்த்தீங்களா, அதே ஹோலில் தான் இந்த 3வது ஒயரை இன்செர்ட் பண்ணணும். பக்கத்து ஹோல்லலாம் இன்செர்ட் பண்ணக்கூடாது. 3 பெட்டலும் ஒரே ஹோலில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரைட் சைடு ஹோல் வழியாக விட்டு லெஃப்ட் சைடு ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். எடுத்துக்கிட்டு இதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. லெஃப்ட் சைடு லூப்பும் கீழே 1/4 அடி ஒயருக்கும் ஒயர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு ரைட் சைடு இருக்கிற லாங் ஒயரில் பெட்டல் வந்துட்டு பின்னணும். 2 பெட்டல் பின்னி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த 3வது பெட்டலும் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது பெட்டல் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த கார்னரில் ஒரு 2 சுற்று சுற்றிக்கிறேன்.
சுற்றிட்டு கூடையோட உள் பக்கத்தில் இந்த ஒயரோட கார்னரை கொண்டு போய் சொருகி விட்டுடணும். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக டூலிப் ஃப்ளவர் 3D எஃபெக்டில் பேஸ்கெட்டில் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஃப்ளவர் பாட் டிசைன் ஃப்ளவரோட எப்படி பின்னுறதுன்னு ஆல்ரெடி சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே மேலே ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ அடுத்து இந்த டூலிப் ஃப்ளவருக்கு காம்பும் லாங்காக வந்துட்டு ஃப்ளவரும் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரீன் கலரில் 2 ஒயரையும் பெட்டல்ஸ் பின்னுறதுக்காக எந்த ஹோலில் நம்ம ஒயரை இன்செர்ட் பண்ணமோ அதே ஹோலில் தான் இன்செர்ட் பண்ணணும். கீழேயோ இல்லை மேலேயோ வந்துட்டு தள்ளி இன்செர்ட் பண்ணக்கூடாது. அப்போ தான் அந்த காம்பு பூவோடு ஒட்டி இருக்கும். ஒயர் கூடைக்கு நார்மலாக 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி போடுவோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த காம்பையும் பின்னணும். எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி உருட்டு கைப்பிடி போட்டது இல்லை அப்படின்னா மினி கூடைக்கு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். உருட்டு கைப்பிடிக்குன்னு தனியாக வீடியோ கொடுத்தா நல்லாயிருக்கும். மற்ற வீடியோஸோடு சொன்னாக்கா குழப்பமாக இருக்கும், புரியாது. உங்களுக்கு ஆல்ரெடி உருட்டு கைப்பிடியெல்லாம் போட தெரியும்னா ஓகே. நார்மலாக எப்பவும் போல் இந்த 2 அடி ஒயரில் உருட்டு கைப்பிடி பின்னிக்கோங்க. ஃபுல்லாகவே அப்படியே உருட்டு கைப்பிடி பின்னக்கூடாது. ஒரு 2 இன்ச் அளவுக்கு பின்னிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஒயரை பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பின்னுங்க. அதையும் நான் பின்னி காமிக்கிறேன். இப்போ ஒரு 2 இன்ச் அளவுக்கு உருட்டு கைப்பிடி பின்னிக்கிறேன். இப்போ போதும். இந்த அளவுக்கு உருட்டு கைப்பிடி பின்னிட்டு இப்போ அடுத்து என்ன ஒயரை எடுத்து பின்னணும், லெஃப்ட் ஒயர் பின்னணும். ஸோ லெஃப்ட் ஒயர் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒரு ஒயரை எடுத்து கீழே இருக்கிற ஹோலில் வந்துட்டு இன்செர்ட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு ஹோலில் விட்டு ரைட் சைடு ஹோல் வழியாக வெளி பக்கமாக எடுக்கிறேன். எடுத்துகிட்டு எப்பவும் போல் உருட்டு கைப்பிடி பின்னிக்கோங்க. ஒரே ஸ்ட்ரைட்டாக பின்னிட்டு வரதை விட ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து இப்படி பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி பின்னன்னு வச்சுக்கோங்களேன். அது தனியாக வந்துட்டு அந்த காம்பு ஆடாது, பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். அது இல்லாமல் லைட்டாக அந்த காம்பு வளைஞ்சு நல்லா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு பின்னிட்டு மறுபடியும் பாருங்கள் ரைட் சைடு ஒயரை இப்போ பேக்கோட அட்டாச் பண்ணி பின்ன போகிறேன். இப்போ அடுத்து ரைட் ஒயர் தான் பின்னணும். ஸோ ரைட் ஒயரை ரைட் சைடு ஹோல் வழியாக விட்டு லெஃப்ட் சைடு ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி பின்னுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஃபுல்லாகவே ஒரே கைப்பிடியாக வந்துட்டு பின்னிருங்க. பின்னிட்டு வேறு ஒரு ஒயரை எடுத்து இந்த பேக்கோட அட்டாச் பண்ணி கட்டி விட்டுருங்க. அப்படி இல்லைனாக்கா B7000 க்ளூ வச்சு ஒட்டியும் நீங்கள் விடலாம். அந்த காம்பு வந்துட்டு பேஸ்கெட்லேருந்து ஆடக்கூடாதுன்னு இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ பாருங்கள் லைட்டாக அந்த காம்பு இப்படி வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த காம்பு இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த காம்பு பின்னுறதுக்கு 2 அடி ஒயரே போதும். நல்லா நீட்டமாக காம்பு வேணும்னா ஒரு 3 அடி இல்லை 3.5 அடி கூட நீங்கள் ஒயரை எடுத்துக்கலாம். இப்போ 4 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து சும்மா இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு இப்போ பேக்குக்குள்ளே இந்த 4 ஒயரையும் கொண்டு போயிட்டு சொருகி விட்டுருங்க. கூடையோட மேல் பக்கமாக பார்த்த மாதிரி, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் சொருகி விடுங்க. முடியெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. இப்போ பூ பின்னியாச்சு, காம்பும் பின்னியாச்சு. அடுத்து பூ நம்ம எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் இலையும் இப்போ நம்ம பின்ன போகிறோம். உங்களுக்கு சின்னதாக 2 இலை வேணும்னாலும் 2 இலை மாதிரி தாராளமாக பின்னிக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக லாங்காக லீஃப் வைக்கலாமேன்னு இப்போ நான் லீஃப் பின்னிக்கிட்டு இருக்கேன். காம்போட அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் தான் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணுறேன். கொஞ்சம் தள்ளி நீங்கள் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணிங்கன்னா காம்புக்கும் இந்த லீஃபுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ காம்போட அந்த எண்டு இருக்கு இல்லையா அதே ஹோலில் தான் இன்செர்ட் பண்ணணும். இந்த லீஃப் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக செய்ய போகிறோம். பக்கத்தில் 2 லீஃப் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு செய்ய போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு லீஃப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு லூப் செய்யணும். லெஃப்ட் ஒயரில் தான் லூப் செய்யணும். ரைட் சைடு இருக்கிற ஒயரை ரன்னிங் ஒயர் மாதிரி யூஸ் பண்ணணும். வாழை இலை செஞ்சோம் பாருங்கள், அதே அளவில் கொஞ்சம் லாங்காக இந்த லீஃப் வந்துட்டு செய்கிறோம். உங்களுக்கு இந்த ஒரு லீஃப் லாங்காக வேண்டாம் அப்படின்னா 2 லீஃப் பக்கத்தில் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த இமேஜ் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி லீஃப் வேணும்னாலும் நீங்கள் சின்னதாக கூட வச்சுக்கலாம். டூலிப்க்கு இந்த மாதிரி லீஃப் தான் இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி லீஃப் வந்துட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி டூலிப் இமேஜை பார்த்துட்டு இதை மாதிரி கூடையில் பின்னா எப்படி இருக்கும்னு தான் பின்னுற மெத்தட்லாம் கூட என்னோட ஓன் ஐடியாவில் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர் கூடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான், அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. ஸோ அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோட ஐடியாஸை காப்பி பண்ணாதீங்க. பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பாக்கெட் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். அதே மெத்தட்
மெத்தடில் ஹார்ட் ஷேப் வந்துட்டு முதல் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு பறவையோட உருவத்தை தத்ரூபமாக பின்னி அதோட கழுத்தையே கைப்பிடி மாதிரி எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்து ஃப்ளவர் பாட்டு, பொம்மைக்கு ட்ரெஸ்ஸுன்னு கூடையில் வந்துட்டு ஒரு ஆர்ட் ஒர்க்கு வந்துட்டு எப்படி பின்னுறதுன்னு முதல் முறையாக இந்த மெத்தடில் நம்மளோட சேனலில் தான் வீடியோ போட்டிருந்தோம். இது எல்லாமே முழுக்க என்னோட உழைப்பு. என்னோட இந்த ஐடியாஸ் எல்லாமே ஒயர் கூடையில் பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான். அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் பேட்டல் எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே பின்னணும். இப்போது க்ரீன் கலரில் ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த லீஃப் வந்துட்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இப்போது இந்த ஒயரை வந்துட்டு பேஸ்கெட்டுக்குள்ளே கொண்டு போய் சொருகி விட்டுருங்க. 2 பூக்கு நடுவில் கொண்டு போய் சொருகி விடுறேன். ஓகே, இந்த இடத்துல சொருகினா கரெக்டாக இருக்கும். எந்த இடத்துல அந்த ஒயரை இன்செர்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. கூடைக்குள்ளே எல்லா ஒயரையும் சொருக்கி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம டூலிப் ஃப்ளவர் 3D எஃபெக்டில் பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோக்கு லைக் போட்டதும் கமெண்ட் செக்ஷனில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் அந்த ஹைப் பாயிண்ட்ஸு. அதில் வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுங்க. காசெல்லாம் எதுவும் இல்லை, ஃப்ரீ தான். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.